வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு பாட் நெக் ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த கிளாத்து தான் வந்து நமக்கு ப்ளவுஸுடைய கிளாத்து சாரீலே வந்து அட்டாச்சாக வந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த கிளாத் வந்து நல்ல திக்கான கிளாத்து, பயங்கர திக்காக இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரிஜினல் சில்க் சாரீலனா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் இருந்தாலுமே சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்துட்டு டிசைன் பண்ணுறது வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். பட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருந்தது. ஸோ அதனால் நார்மலாக எப்பயுமே நம்ம ஜரியில் தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால் 3 லைன் வந்து ஜரியில் கொடுத்துட்டு இப்போ சுகர் பீட் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணது மெஹந்தி கோல்டு. ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக கோல்டு கலர் இருந்ததுனால நம்ம கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்ல பிரைட்டாக தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் சுகர் பீட் யூஸ் பண்ணி இப்போ ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த சுகர் பீடை கொடுத்துட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கேன், செக்டு பேட்டர்ன். அவங்களுக்கு வந்து நார்மல் யூஸ்க்கு வந்து கொடுத்த ப்ளவுஸ் தான் இது அந்த கஸ்டமர். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இப்போ நாம் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்டோன் வேறு ஒரு டிசைனிங் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டோன் இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் மாதிரியே இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும். நமக்கு ஒயிட் மிரர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இது கோல்டு மிரர். அவ்வளோதான், மிரர் ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு மிரர். இது நார்மலாக எப்போயும் நம்ம மிரர் கலர்லேயே ஒயிட்லேயே யூஸ் பண்ணுவோம். இது கோல்டு கலரில் கிடைக்கிது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்டோன்ஸ். ஸோ இதை நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை சுற்றிலும் ஒரு லைன் 3 mm ஆன்டிக் கலர் பீட் கொடுக்குறேன். இதுவும் கொஞ்சம் டல் கோல்டாக தான் இருக்கும், பிரைட் கோல்டாக இருக்காது. ஸோ ப்ளவுஸும் பிரைட்டாக அங்கங்கே இருக்கனால நமக்கு ஃபுல்லாக பிரைட்டாக கொடுத்தா சரியாக வராதுன்றதுனால நான் இந்த கலர் பீட் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறதை விட இந்த ஜன்லீடான ஒரு க்ளூ, நான் தனியாக க்ளூவை பற்றின வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளூவை பற்றி கம்பேரிசன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டிக் ஆகிறதுக்கு நல்லா திக்காக வந்து பைண்ட் ஆகும். பட் அந்த க்ளூ தீர்ந்துருச்சு அப்படின்றதுனால நான் இப்போ இந்த க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ்க்கெலாம் வந்து மேக்ஸிமம் அந்த க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பைண்ட் ஆகும். ஸோ முடிச்சுட்டு இப்போ அகைன் ஒன் மோர் லைன் வந்து 3 mm பீட் கொடுத்து இங்கேயும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸோடைய பட்ஜெட் வந்து வித் ஸ்டிச்சிங்கோடைய வந்து 1000க்குள்ளே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 1000 கூட சொல்ல முடியாது, அதை விட கம்மி தான். ஸோ அதனால் சிம்பிளாகவே நான் பண்ணிக்கிறேன். அதே சிம்பிளாக பண்ணாலும் நமக்கு வந்து பிரைட்டாக தெரியணும், அதாவது நமக்கு ப்ளவுஸ் கலரை விட நம்ம பண்ணியிருக்க ஒர்க்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் மெஹந்தி கோல்டு, டல் கோல்டு அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரவுண்டு குந்தன் ஸ்டோன்னா ஒயிட் ஸ்டோன் இருக்கிற இது ஒட்டிட்டு அதை சுற்றிலும் சேம் மெஹந்தி கோல்ட்லேயே வந்து ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸையும் நாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணால் அதையும் அழகாக கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.